ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தில் சிட்டுக்குருவியும் காகமும் அண்டை வீட்டார்களாக வசித்து வந்தனர். காகம் எப்போதும் தன்னலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கும் குணம் கொண்டது. ஆனால் சிட்டுக்குருவியோ சிறிய உடலையும் பெரிய மனதையும் கொண்டிருந்தது. ஒரு நாள் கோடை வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தபோது இருவரும் உணவு தேடி நீண்ட தூரம் பறந்தனர். நெடுநேரம் பறந்த களைப்பில் ஒரு காய்ந்த மரத்தில் ஓய்வெடுக்க அமர்ந்தனர். அங்கே மிகவும் பலவீனமான வயதான காகம் ஒன்று மூச்சு வாங்க அமர்ந்திருந்தது. அவர்களின் அருகில் சில காய்ந்த குச்சிகள் சிதறி கிடந்தன. அந்த முதிய காகம் தட்டு தடுமாறி எழுந்து, "தம்பிகளே, என் கூடு சிதைந்து விட்டது. இரவு பனி விழுவதற்குள் இந்த குச்சிகளை என் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு வயதாகிவிட்டதால் பாரம் தூக்க முடியவில்லை. கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?" என்று நடுக்கத்துடன் கேட்டது. இதை கேட்டதும் காகம் அலட்சியமாக சிரித்தது. "பெரியவரே, எங்களுக்கே இன்னும் சாப்பாடு கிடைக்கவில்லை. இதில் உமக்கு குச்சி தூக்கும் வேலை வேறா? என் அழகு கெட்டுப்போகும், என்னால் முடியாது" என்று சொல்லிவிட்டு சிறகை அடித்து பறந்து சென்றது. ஆனால் சிட்டுக்குருவிக்கு மனம் கேட்கவில்லை. "பெரியவரே, வருந்தாதீர்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன்" என்று சொன்னது. சிட்டுக்குருவி தன் சிறிய அலகால் ஒவ்வொரு குச்சியாக தூக்கிக் கொண்டு போய் அந்த முதிய காகத்தின் இருப்பிடத்தில் சேர்த்தது. இதனால் சிட்டுக்குருவிக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. அதற்கு உணவும் தேட முடியவில்லை. களைப்புடன் திரும்பிய குருவியை அந்த முதிய காகம் தடுத்தது. "நில் மகனே, உன் பசியை விட பிறர் துயரம் பெரிதென நினைத்தாய்ப்பார். அதற்கு இதோ பலன்" என்று கூறி ஒரு மறைவான பொந்திற்குள் தான் சேமித்து வைத்திருந்த தேனினும் இனிய பழங்களையும் உயர்தர தானியங்களையும் குருவிக்கு அள்ளிக் கொடுத்தது. உண்மையில் அந்த முதிய காகம் அந்த பகுதியின் பறவைகளுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு அனுபவசாலி. குருவியின் குணத்தை பாராட்டி, "நீ செய்த உதவிக்கு இது வெறும் பரிசு மட்டுமல்ல, உன் அன்பிற்கான அங்கீகாரம்" என்று வாழ்த்தி அனுப்பியது. மறுபுறம் எங்கும் உணவு கிடைக்காமல் காகம் வெறும் வயிற்றுடன் வீடு திரும்பியது. காகத்தின் மனைவி மிகவும் கண்டிப்பானது. அது வாசலிலேயே தடுத்து நிறுத்தி, "வெறும் கையுடன் வந்திருக்கிறாயே, இன்று உணவு கொண்டு வந்தால்தான் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னேனே. போ, இன்று இரவு உனக்கு வீட்டிற்குள் இடமில்லை, வெளியிலேயே படுக்க வேண்டியதுதான்" என்று விரட்டியடித்தது. பசியிலும் குளிரிலும் நடுங்கிய காகம் மரக்கிளையில் அமர்ந்து அழுதது. அப்போது பக்கத்து வீட்டிலிருந்த குருவி வெளியே வந்து, "நண்பா, ஏன் அழுகிறாய்? வா, என்னிடம் நிறைய உணவிருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்து உண்ணலாம்" என்று அன்புடன் அழைத்தது. தான் உதவி செய்ய மறுத்த அதே குருவி தனக்கு உணவு கொடுப்பதைக் கண்டு தாகம் வெட்கி தலைகுனிந்தது. "உதவி செய்யாமல் போனது என் தவறு. அந்த முதியவருக்கு அன்று நான் உதவியிருந்தால் எனக்கும் உணவு கிடைத்திருக்கும், உன் மதிப்பும் தெரிந்திருக்கும்" என்று வருந்தியது. அன்று முதல் காகம் தன் கர்வத்தை விட்டு எல்லோருக்கும் உதவத் தொடங்கியது. கதையின் நீதி: துன்பப்படுபவர்களுக்கு செய்யும் உதவி எக்காலத்திலும் நம்மை தேடி நன்மையாக திரும்பும். பகிர்ந்துண்ணும் பண்பே சிறந்த செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.